அவ்வளவு பெரிய மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக எடு. என்ன தயக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு? என்ன தயக்கம் இல்லை, என்ன பயம் முதலமைச்சர் அவர்களுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? கர்நாடகாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், தெலுங்கானாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், பீகாரிலே எடுத்து முடித்து விட்டார்கள், ஆந்திராவிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரிசாவிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஜார்க்கண்டிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நேற்று கூட கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் நாங்கள் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துகின்றோம் என்று நேற்று அறிவிப்பு. அப்ப கூடமா நம்ம முதலமைச்சருக்கு போய் எது சேரல, இந்த செய்தி சேரல. கர்நாடகாவில் 10 ஆண்டுகள் முன்பு எடுத்துட்டாங்க, மறுபடியும் நேற்று எடுத்திருக்கிறாங்க. அவர் சொன்ன காரணம், கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொன்ன காரணம், மத்திய அரசு 2027 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இருப்பது அவர்கள் அது எனக்கு போதாது, கர்நாடகாவுக்கு போதாது. மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கு ஏதோ தல கணக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் கர்நாடகா போன்ற ஒரு மாநிலத்திற்கு தேவை இன்னும் கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவை, இன்னும் கூடுதல் தரவுகள் தேவை. இந்த தரவுகளும் புள்ளி விவரங்களும் மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லி மீண்டும் 2வது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகா எடுக்கிறாங்களே. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஐயையோ, எனக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எனக்கு அதிகாரமே இல்லைங்கோ. அப்ப கர்நாடகாவில் எந்த அதிகாரத்தை வச்சு எடுக்கிறாங்க? தெலுங்கானாவில் எந்த அதிகாரத்தை வச்சு எந்த சட்டத்தை வச்சு நடத்தினாங்க? பீகார்ல எந்த சட்டத்தை வச்சு நடத்தி முடித்திட்டாங்க? ஆந்திராவிலையும் ஒரிசாவிலும் எந்த சட்டத்தை வச்சு நடத்துறாங்க? ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லைங்கோ. அப்ப என்ன, தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா? இந்தியாவில் தானே இருக்குது. கர்நாடகாவுக்கு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு அதே சட்டம் பொருந்தும், தெலுங்கானாவுக்கு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு பொருந்தும், ஒரிசாவுக்கு, ஆந்திராவுக்கு, பீகாருக்கு ஒரு சட்டம் பொருந்தும்னா தமிழ்நாடுக்கு அதே சட்டம் தான் பொருந்தும். அந்த மாநிலம் எடுத்து முடிக்கிறாங்க, முடிச்சிட்டு இடஒதுக்கீட்டை உயர்த்தி எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயையோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ. என்னையா யாரையா ஏமாத்திட்டு இருக்கீங்க? சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்கா? நிச்சயமா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமில்ல, திமுகவுக்கே தகுதி கிடையாது, தகுதியை இழந்து விட்டார்கள். சமூக நீதி பத்தி இன்னும் எங்கேயாவது யாராவது திமுக காரங்க பேசுறாங்கன்னா நல்லா கொடுங்க, வாயில 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 நல்ல வாயிலன்னா சொல்லுங்க, பேசாதீங்க. ஓகே, உங்களுக்கு தகுதியெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேஷம் போட்டு இருக்கிறான். தந்தை பெரியாருடைய வாரிசு, தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், இப்படி அதெல்லாம் போட்டு தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.